ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ஐஸ்வர்யாவுக்கு தெரியாமலேயே ஐஸ்வர்யோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுறாங்க, சித்ரா தேவி அந்த டாக்டருக்கு அனுப்ப அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பார்த்து கிளியராக சொல்லிடுறாங்க அவங்க கர்ப்பமாக இல்லை அப்படின்ற உண்மையை. வரைக்கும் தான் நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம். பக்கம் ஐஸ்வர்யா ரெடியாகி எல்லா ஜுவல்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒருத்தரா ரெடியாகி கீழே வர, அவங்க அம்மா எடுத்து கொடுத்த ஷர்ட்டை போடாமல் மகா எடுத்து கொடுத்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கீழே இறங்கி வர மகாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் அடைய, இன்னொரு பக்கம் சித்ரா தேவி போல ராஜலட்சுமி கிட்ட மூட்டி விடுறாங்க. பாருங்கக்கா எப்படி மாறிட்டா சூர்யா, நீங்க எடுத்து கொடுத்த சட்டையை போடாம அவ எடுத்து கொடுத்த சட்டையை போட்டுட்டு வரா பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சித்ரா தேவி ரொம்பவே கோவத்தோட என்ன பண்றாங்க, கௌதமா பார்த்து பேசுறாங்க. ஐஸ்வர்யா இவ்வளோ நாளைக்கு நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காடா, அவ கர்ப்பமாவே இல்லை. நான் அவளோட ரிப்போர்ட்டை எல்லாத்தையும் அந்த டாக்டருக்கு அனுப்பி கன்ஃபார்ம் பண்ண அவங்க சொன்னாங்க அந்த பொண்ணு கர்ப்பமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட கௌதம் உடனடியாக போயிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லணும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாவது பொறு கௌதம், நம்ம சொன்னா யாருமே இங்க நம்ப மாட்டாங்க. நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அவளோட ஃப்ரெண்டு மூலியமாவே அவ வாயிலே சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவளோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி அந்த ஃப்ரெண்டை வந்து வர வைக்கிறாங்க. அப்புறம் ஆளை சுத்துறாங்க. அதே சமயத்தில் சித்ரா தேவி வந்து பண்ண சொல்றாங்க. சித்ரா தேவி என்ன பண்றாங்க, சிரிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரத்தில் இவளோட குட்டை வெளிவர போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருக்க தாம்பூலத்தை சித்ரா தேவி கிட்ட கொடுக்க, உடனே விஜயோட அம்மா சொல்றாங்க ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் எதுவும் கிடையாதா உன்னோட மருமகளுக்கு அப்படின்னு கேட்க, இப்படி கிஃப்டாவே கொடுத்துடலாம் ஐஸ்வர்யாவுக்கு, பின்னாடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் அங்கிருந்து சொல்லி இறங்குறாங்க. ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டான அந்த நர்ஸ் ஃப்ரெண்டை பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக, உண்மையை சொல்றியா இல்லை நானே எல்லார்கிட்டையும் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போன தேவி ஐஸ்வர்யோட வயிற்றுல இருந்து அந்த துணியை பிடிச்சி இழுக்க எல்லாருமே என்ன பண்றாங்க, என்ன பண்றது தெரியாம ரொம்பவே அதிர்ச்சியா போய் நிக்கிறாங்க. இப்படி நம்ம எல்லாரையும் நடிச்சு ஏமாத்திருக்கான்னு பாத்தீங்களா, அன்னைக்கு என்ன கேள்விலாம் கேட்டீங்க, எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா என் பிள்ளைய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா, யாரு கெட்டவ யாரு ஏமாத்துக்காரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சித்ரா தேவி கேள்வி கேட்க ஒவ்வொருத்தரையா பார்த்து பேசுறாங்க. விஷயத்துல இனிமேல் யாருமே தலையிடக்கூடாது, இப்பவே இந்த நிமிஷத்துல இருந்தே கௌதமோட வாழ்க்கையை விட்டு வெளியில போகும், ஒரு ஏமாத்துக்காரியை என்னோட குடும்பத்துல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது, நம்ம என்ன பண்றது யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோடீஸ்வரி என் பொண்ணை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஐஸ்வர்யம் ரொம்பவே சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் மகா தான், கர்ப்பமா இருக்கிறத மறைக்க சொன்னதை இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொய்யா தூக்கி மகா மேல போடுறாங்க. விஷயத்தை கேட்ட சூர்யா ஒரு பக்கம் பயங்கரமா கோவப்பட்டு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் திட்டி மகாவுக்கு சப்போர்ட் பண்ண, இன்னொரு பக்கம் கோடீஸ்வரியும் ஐஸ்வர்யா திட்டி மகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்னடி வளர்ற, என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் பேசுறேன், எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன், என்ன சொல்ற, ஏன் எம்எல்ஏ பழிய தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்க, எங்க 2 பேர் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் கர்ப்பமா இல்லைன்ற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் உடனே அம்மா மேல சத்தியம் அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாய் போய் நிற்க, மகாவும் என்ன பண்றாங்க, தலையில வந்து சத்தியத்தை பண்ணாம கையெடுக்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம புரியுதா இந்த மகாவுடைய சுயரூபம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி பேச ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவுதான் நியாயப்படுத்தினாலும் அதை காதல வாங்குற நிலைமையில யாருமே அந்த இடத்துல இல்லாம இருக்காங்க. சாக்கா வச்சுக்கிட்ட சித்ரா தேவி யாருக்கு தெரியும், கோடீஸ்வரிக்கும் முன்னாடியே உண்மை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, 2 பேருக்கும் தெரியும் போது அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும், எல்லாம் கூட்டு கலவானீங்க, எல்லாம் வந்து ஏமாத்து குடும்பம் தானே, அம்மாவில இருந்து பொண்ணுல இருந்து எல்லாம் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச, உடனே கோவப்பட்டு அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண சித்ரா தேவி உடனே கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க மகாவை. பார்த்தா மகா மேல ரொம்பவே கடும் கோபத்துல இருக்காரு சூர்யாவும். இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.